மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நமக்கு 7.5 சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்குறது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துட்ருக்கோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு மார்ச்லேருந்து அவங்களுக்கு இந்த 7.5 சனி தொடங்குது. மேஷராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் செய்யவே முடியாத ஒரு பரிகாரம், ரொம்ப ஈஸியான பரிகாரம் ஒன்று இருக்குது. ஆனால் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ஹஸ்பண்டு ஒய்ஃப் பேச்சை கேட்கணும், ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கணும். ஒய்ஃப் பேச்சை ஹஸ்பண்டுக்கோட கேட்டுருவார். ஆனால் ஹஸ்பண்ட் பேச்சை ஒய்ஃப் கேட்குறது கொஞ்சம் கடினம். ஸோ இந்த பரிகாரத்தை அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போய் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வீடு மண்மனை யோகம் அமையலையோ அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மண்மனை யோகம் நிச்சயமான முறையில் அமைய போகிறது. அது மாதிரி அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சொத்துக்கள் சேர்க்குற மாதிரி அரியர்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களும் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ், நான் வந்து எக்ஸாக்டாக இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு உங்களுக்கு இந்த வருஷம் இன்னொரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நவம்பர் மேக்ஸிமம் இந்த வருஷமே ஃபுல்லாகவே 11th பிளேஸில் உங்களுக்கு வந்து ராகு இருக்காங்க. இந்த 3, 7, 11 ராகு இருந்தாங்கன்னா உலக புகழ் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலக புகழ் எல்லாருமே பெற முடியாட்டாலும் அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிய வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் படித்தாங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வர்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. மே மாதத்துக்குள்ளே மேரேஜை பண்ணிடணும். மே மாதம் வரைக்கும் மேரேஜ் பண்ணுவதற்கான ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் அக்டோபருக்கு மேலே பார்க்கும்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை செல்லும் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 7.5 சனியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். ஜீவாதார பிரச்சனைகள்னால் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் கை வைக்க மாட்டார். இது எல்லாமே நல்லா இருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்று வந்து ஹெல்த். ஸோ ஹெல்த்தில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம், டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அவங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.